பொள்ளாச்சி அந்த ஒரு விஷயம் தான் உண்மையாவே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுமா சார்? மாட்டிக்கிட்ட பசங்க சாதாரண ஆட்கள் அல்ல. ஒரு தெருவில் போகிற குப்பனோ சுப்பனோ மாட்டி இருந்தான்னா அவனை பிடிச்சி ஓச்சி உள்ளே தள்ளியிருப்பீங்க. எல்லாம் பெரிய இடம். கேஸை எடுக்கிறதுக்கே ஆச்சுமா நேரம். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க முடியாதுட்டார். அவ்வளோ செல்வாக்கான மனிதர். பண்ணுறதையெல்லாம் வீடியோ எடுக்கிறான்னாக்கா எவ்வளோ திமிரு தெனாவிட்டு இருந்தால் அந்த பசங்க அதை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடியோவெல்லாம் காட்டின பிறகு இன்னும் சொல்ல போனால் நக்கீரன் பத்திரிக்கை இது பெரிய கிரெடிட் எடுத்துக்க வேண்டியது அவங்களுக்கு தான் பொறுப்பு வரும். அதை வெளியிட்டாங்க. வெளியிட்டு படங்களையெல்லாம் போட்டாங்க. யார் வீட்டு பசங்கிறது வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸை அட்மிட் பண்ணி உடனடியாக சாமர்த்தியமாக உடனே சிபிஐ கிட்ட அனுப்பிச்சாங்கன்னா சிபிஐ பற்றி உங்களுக்கு தெரியும். சிபிஐ கிட்ட போகிறதும் ஒன்று தான், அந்த கேஸை மறக்கிறதும் ஒன்று தான். இந்த கேஸுக்கு தீர்ப்பு 6 வருஷத்தில் வந்துருச்சுன்னா இதே நேரத்தில் நடந்ததான் சாத்தாங்குளம். சிபிஐ கிட்ட போச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. எந்த ஒரு கேஸ் அதே மாதிரி தான் இது ஸ்டெர்லைட் ஆலை சிபிஐ கிட்ட விட்டாச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல. சிபிஐ கண்டுபிடிச்சு ஒரு தீர்ப்பு வழங்கினதா இங்கே வரலாறே கிடையாது. உண்மையிலேயே சொல்ல போனால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நான் பார்த்து ஆச்சரியப்படுறது